என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் எத்தனை, மொத்தம் எத்தனை லென்த் இருக்கு ஸ்ட்ரிங்ல? 5. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம இது சொல்றோம் அப்படின்னா பார்க்கும்போதே தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா இதை வந்து மெஷினுக்கு வந்து இப்ப சொல்லணும். ஓகேவா, என்னுடைய ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு என்ன லென்த் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப ஜாவா, பைத்தான் நீங்களாம் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட் மெத்தட்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஒரு சில விஷயம்லாம் டிஃபால்ட்டாவே எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, லென்த் கண்டுபிடிக்கிறது, அது ஜாவாவில் வந்துட்டு கவுண்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி பிரிண்ட் போகிறதுக்கு நம்ம இதில் வந்து கன்சோல் யூஸ் பண்ணுவோம், அவங்க இதில் பிரிண்ட் அப், பிரிண்ட் ஆறு, ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இது வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் எனக்கு வருது, நான் எலிமெண்ட்டை வந்து நான் வாங்குறேன். வாங்கும்போது அதனுடைய மொத்த கேரக்டரை நான் செக் பண்ணுறேன். மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்கு, அதனுடைய லென்த் என்னன்னு நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா, செக் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவனை அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ரிங் அண்ட் அரே மெத்தட்ஸ்னு 2 இருக்கு. அரே மெத்தட்ஸ், அதாவது டிஃபால்ட் மெத்தட்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. ஓகேவா, நமக்கு இப்போ அரே தேவை கிடையாது, ஸ்ட்ரிங்கை பத்தி மட்டும் பார்ப்போம். நார்மலா ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரீம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இந்த இதுல சி அப்படின்றது ஒரு கேரக்டர். ஓகேங்களா, சி அப்படின்றது டி அப்படின்றது ஒரு கேரக்டர். ஆல்ரெடி இதை சொல்லி இருப்பேன், ரெக்கார்டிங்கோட வரும். ஓகேங்களா, இது எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர், இது எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இதனுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட், நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்ற கவுண்ட் நமக்கு கிடைச்சிடும். இது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்ற கவுண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஹை லெவல்ல ஒன்று கேட்கணும். என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு இன்புட் டைப் இருக்கு. ஓகேவா, என்கிட்ட இருக்கிறதுல இப்ப இல்லை அப்படின்னா நம்ம ரெட் கலர்ல எரர் காட்டுறோம், இருக்கு அப்படின்னா நம்ம எந்த ஒரு எரரும் காட்டுறது இல்லை. ஓகேங்களா, இதுல இருந்தே வருமே. சும்மா ஒரு ஹை லெவல் ஒரு டயக்ராமா வரேன். இப்ப இந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வேல் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வேல் அப்படின்றது வரும். ஓகேவா, சப்போஸ் இந்த இடத்துல கேரக்டர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா என்ன அப்படின்னு அந்த மாதிரி எழுதணும். புரியலன்னா திரும்பவும் நடத்துறேன். ஒரு பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல வேல்யூ இருந்தா என்ன, வேல்யூ இல்லைன்னா என்ன அப்படின்னு போகும். வேல்யூ இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி இது ஒரு இன்புட் டைப். இன்புட் டைப் இது. ஓகேங்களா, இந்த இன்புட் டைப்ல இல்ல வேல்யூ இல்லை அப்படின்னா எந்த கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னா நமக்கு ரெட் கலர்ல வந்துடும். என்ன வருது அப்படின்னா ரெட் கலர்ல நேம் இஸ் ரெக்யூர்ட். இருக்கு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, இருக்கு அப்படின்னா நமக்கு சக்சஸ் தான். சக்சஸ் தான். ஓகே, இருக்கு அப்படின்னா நமக்கு சக்சஸ். அப்போ ஒண்ணுமே இல்லாத போது நான் நேம் இஸ் ரெக்யூர்ட்னு காட்டலாம். ஓகேவா, காட்டிட்டு இப்போ இன்னொரு கண்டிஷன் இங்க ஆட் பண்ண போறேன். வேல்யூ இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் ஹேண்டில் பண்ண போறேன். அது என்னன்னா இன்னொரு கண்டிஷன் அப்படின்னா ஒன்னும் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நான் உன்னுடைய லென்த் வந்து இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு கேட்கறது தப்பு. ஏன்னா அவங்க கிட்ட தான் எதுவுமே இல்லை, நேம் இஸ் ரெக்யூர்டு. ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நேம் இஸ் ரெக்யூர்டுன்னு தான் கேட்கணும். இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு டாட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாட்டே ஒண்ணு வருது, ஒரு டாட். இப்படி வரத நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்திருக்கிற வேல்யூ.
இந்த வேல்யூ இதனுடைய லென்த் இப்ப போட்டா நமக்கு என்னன்னு வரும்? இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் போட்டா என்னன்னு வரும்? 1. ஓகேங்களா? 1ன்னு வரும். இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் என்ன அப்படின்றத பார்ப்போம். no எஸ் லென்த் இருக்கு லென்த் இல்ல அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் least 3 character. ஓகே, நேம் வந்து லென்த் இல்ல அப்படின்னா நமக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா நேம் should contain at least 3 character. இது இருந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு சக்சஸ் தான். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன விஷயத்த நான் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துலயே நம்ம ரெண்டு விதமான கண்டிஷன் எழுதணும் அப்படின்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத போது நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு காட்டணும். ஓகேவா? ஏதாவது இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதனுடைய லென்த் வச்சு உங்களால நேம் வந்து இத்தனை கேரக்டர் இருக்கணும் இத்தனை கேரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேவா? இது எதுக்காக இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இதை எந்த இடத்துல இந்த லென்த் கண்டிஷன் எழுதணும்ன்றது தெரியும். நீங்க இஃப்ல வந்துட்டு நீங்க லென்த் எழுதணும். ஏன்னா அதுதான் இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா இந்த இடத்துல தான் லென்த் கண்டிஷன் எழுதணும். எல்ஸ்ல எழுதவே கூடாது. இல்ல நான் எல்ஸ்ல வந்து எழுதி நேம் வந்து கண்டிப்பா 3 கேரக்டர் இருக்கும். இது எதுக்கான எரர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட்னு காட்டுறதுக்கான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் 3 கேரக்டர்னா என்கிட்ட ஒரு கேரக்டர் கூட இல்லை, நீ என்ன 3 கேரக்டர் எடுத்துட்டு வர. அப்ப எங்க நம்ம கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருது இல்ல, இந்த இடத்துல தான் கேட்கும். இப்ப அகைன் ஒரு ஃபர்ஸ்ட் நேம் ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல போய் நீங்க இப்ப நான் போய் கன்சோல் போட்டு இது போட்டேன்னா இந்த இடத்த வந்து நான் என்ன செய்ய போறேன்னா லென்த் கண்டுபிடிக்கிறேன். இப்ப நான் லென்த் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன்ல, அந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறதுன்னு காட்டுறேன். நம்மளுடைய ஸ்ட்ரிங் இதுல தான் வேல்யூ எல்லாம் வரும். டாட் லென்த். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நேமோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம்ல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு 0. ஓகேங்களா? அது எப்பயுமே 0 தான் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து அட்லீஸ்ட் 3 கேரக்டர் இருக்கணும்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எங்கன்னா நீங்க சொல்லணும் அப்படின்னா இங்க இடத்துல வி அப்படின்னு டைப் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் நேம் வின்னு வருதுல்ல, இப்ப அந்த எரர் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட்னு போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டராச்சும் அங்க வந்திருக்கு. அப்ப நம்ம எங்க அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன்ல வேல்யூவே இல்லாத இடத்துல போய் விளையாடிட்டு இருக்க கூடாது. வேல்யூ இருக்கிற இடத்துல நம்ம எடுத்துட்டு வரணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கரெக்ட் ரெக்யூர்ட் அப்படின்றது காட்டுறது. ஓகே, இப்ப இந்த இடத்துல 5. ஓகேங்களா? லென்த் 5ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 2. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லென்த் வருது. இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா யூசர் வந்து வேலிட் யூசரா நான் கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட நான் கேட்க போறேன், நீங்க வேலிடா 3 கேரக்டராச்சும் மினிமம் கொடுக்கணும் அப்படின்றத கேட்க போறேன். ஓகேங்களா? 3 கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்றத கேட்க போறேன். அப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் டாட் லென்த் இதுதானே லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப அகைன் ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் இங்க இருக்கு. பாத்தீங்களா? இங்க இருக்கிறத இது உள்ளார வந்த உடனே நமக்கு லென்த் கிடைச்சிருக்கு. கரெக்டா? இங்கே எழுதுறேன்.
ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கிறேன். வேர் first name length equal to first name dot length இப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லென்த் நம்ம கன்சோல் போட்டா எத்தனை கேரக்டர் வருதோ அத்தனை நமக்கு கவுண்ட் வரப்போம். இப்போ நம்ம கண்டிஷன் இருக்கும், இஃப் ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் 3க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் 3 இல்லைன்னா 3க்கு மேல அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா console.logல first name should, ஓகேவா, அந்த இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்துன்னு வந்து இதெல்லாம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் contain 3 characters அப்படின்ற மாதிரி இப்போ போடணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப்க்குள்ளார இன்னொரு இஃப், ஓகேவா, இந்த சட்டைக்குள்ளார இன்னொரு சட்டையை மாட்டணும். இந்த லென்த்து வேரியபிள் தானே இது, சாரி இங்கே தானே கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டு இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க கன்சோல் வேணாலும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் உள்ளார வருதுப்பா, வேல்யூ இருக்கும்போது உள்ளார வருதுப்பா, உள்ளார வரும்போது லென்த்தை கண்டுபிடிக்கிறதுப்பா. இப்போ இந்த நேம் லென்த்தில் தான் வேல்யூ இருக்கும். இப்போ நான் இதை போடுறேன், நேம் லென்த்து 3 இல்லைன்னா 3க்கு மேலே இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சும்மாத்துக்கும் இப்போதைக்கு நேம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஓகே சக்சஸ் போறேன். எதுக்கு ரொம்ப இப்படின்னு போறோம். ஓகேவா? இந்த இடத்துல இப்ப இது எங்க போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? உள்ள போறியா வெளியே வரியா அப்படின்றதெல்லாம் இங்க போறோம். இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம், இப்படி கிளிக் பண்றோம், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூன்னு காட்டுது. ஓகேங்களா? இங்க போறோம், பின்னு கொடுக்குறோம், நேம் லென்த் 1, ஓகேங்களா, 1ன்னு இருக்கு. ஆனா அந்த ரெக்யூர்டு போயிடுச்சு. என்ன அப்படின்னா ரெக்யூர்டு போயிடணும் தான், ஏன்னா நமக்கு தான் ரெக்யூர்ட்னா ஏதாவது ஒரு டாட்டாச்சும் வரணும்னு சொல்லியிருக்காரு. வீன் வந்திருக்குல்ல, வந்துருச்சு. இப்ப ஃபெயிலியர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா 1ன்னு வந்திருக்கு. சரி, ஓகேங்களா. இப்போ 5 கேரக்டர் வச்சு கொடுக்குறேன். நேம் லென்த் 5 இருக்கு, இப்போ 3 கொடுக்கணும். இதுவும் சக்சஸ் தான். அப்ப மினிமம் தியரி கேரக்டர் அப்படின்றது இருக்கும். அப்ப நமக்கு கண்டிஷன் தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் வந்துச்சு. சரி, இது யூசருக்கு காட்டணும்ல. யூசர் கிட்ட போயிட்டு ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க, அதுல கன்சோல் டாப் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஃபெயிலியர் சக்சஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுங்க. அப்ப கண்டிப்பா இங்க ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் எப்படி கேட்டோமோ அதே மாதிரியே ஒண்ணு கேட்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் contain at least 3 character அப்படின்னு சொல்றோம். சரி, நான் நேம் எரர் தான் ஆல்ரெடி இருக்கு, நேம் எரர் இருக்கு, நேம் லென்த் எரர்னு சொல்லிட்டு புது ஐடி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். இது தனி ஐடி, இது தனி. இந்த ஐடியை எப்ப காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபெயிலியர்னு வருது இல்ல, அப்ப டிஸ்பிளே என்ன எரர் காட்டணும் அப்படின்னா நேம் லென்த் எரரை ஷோ பண்ணும். ஃபெயிலியர் வரும்போது டிஸ்பிளே என்ன பாருங்க, ஃபெயிலியர்னு வருது இல்ல. சக்சஸ்ல நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை, சக்சஸ்ல வேற ஒரு விஷயம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு, ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட். எப்படின்னா அந்த எரர் போயிட்டு இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரர் நம்ம ஹைட் பண்ணிட்டோம், டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டோம், அதனால போயிடுச்சு. இப்போ இந்த எரரை லென்த் கண்டிஷன்ல ஃபெயில் ஆகி இங்க உள்ளார வந்துருச்சு, டிஸ்பிளே இன்னைன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க இன்னொரு தலைவலி வரும். இப்போ இதை கொடுத்துட்டு நான் இதை கிளிக் பண்றேன், சக்சஸ்னு வருது. ஸ்டில் எனக்கு வந்து இந்த இது காட்டுது, அட்லீஸ்ட் கண்டெயின் 3 5 கேரக்டர் இருக்கியா அப்படின்னா
இருக்குதா, என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சக்சஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட் பண்ணிடணும். டிஸ்பிளே நன் கொடுக்கணும். கலர் ரெட்டு அது தேவையில்லை. டிஸ்பிளே நன் ஆனதுக்கு அப்புறம் அது இருக்க போறது. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் வந்தாச்சு. the same time first name should contain அப்படின்னு வந்தாச்சு. அது போயாச்சு. புரியுதா? இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஒரு இன்புட் டைப் இருக்கு, வேல்யூ இல்லாத போது நேம் இஸ் ஒண்ணுமே இல்லைன்னா அப்படின்னு இருக்கும்போது நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்றத கேட்கும். இருக்கு அப்படின்னா சக்சஸ். ஓகேங்களா? அந்த நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்றது டிசேபிள் ஆகும். ஆனா என்ன எனேபிள் ஆகணும் அப்படின்னா நேம் இந்த மினிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம ஷோ பண்ணணும். யாருக்கு புரியுற அப்படின்னு மட்டும் வழக்கு தொடரலாம். ஒண்ணு மாலினி ரைஸ் ஹேண்ட். ஓகே பாப்பா, என்ன எந்த இடத்துல புரியல பாப்பா? அண்ணா சக்சஸ்க்கு அப்புறம் கண்டிஷன் எழுதுறோம்லண்ணா, அது கன்ஃபியூஸா இருக்குண்ணா. சக்சஸ்க்கு அப்புறம் கண்டிஷன் எழுது. இந்த இடமா லென்த்துக்கு அப்புறம்ண்ணா, லென்த்துக்கு அப்புறம். ஓகே, இந்த இடத்துல நேம் லென்த்ல என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இப்ப மாலினின்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து நீங்க இப்ப அஸ்யூம் பண்ணிக்கோங்க மாலினி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? மாலினி மொத்தம் 6 அப்படின்றது இந்த இடத்துல கரெக்டா? ஓகேண்ணா. இந்த இடத்துல 6ன்னு இருக்கும். 6 3 விட சின்னதா பெருசா? கிரேட்டர்ண்ணா. பெருசுதான். அப்ப இந்த கண்டிஷன் எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வரும். கரெக்டா? ஒரு கண்டிஷன் எழுதுறீங்கம்மா, ஓகேங்களா? இந்த சக்சஸ்ல என்ன வரணும், ஃபெயிலியர்ல என்ன வரணும் அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே விட்டுடுங்க. இப்படி இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வச்சு வேலை ஆடலாம். ஃபர்ஸ்ட் நேம் இப்படி இருக்கா? அப்படி ஃபர்ஸ்ட் நேம்ல ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இப்ப நான் அதனுடைய லென்த்தையுமே நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நேம் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதுல வச்சுக்கிட்டு LENGTH இப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப 0ன்னு வருது. ஓகேவா? எனக்கு ரெக்யூர்டு கண்டிஷனே விட்டுருங்க. ஓகே, இப்ப 0ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 0 இல்லைன்னா 3க்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு எரர் காட்டணும். என்ன எரர் காட்டணும் அப்படின்னா மினிமம் 3 கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டணும். மினிமம் 3 கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க கண்டிஷன் மினிமம் 3 கேரக்டர்னா நீங்க கண்டிஷன் எப்படி எழுதுவீங்க? இந்த ஃபர்ஸ்ட் நேம் லென்த்ல தான் உங்களுக்கு வேல்யூ வருது. ஓகேவா? நான் அதை என்ன செய்யறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிள வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் நேம் லென்த் வேர் ஃபர்ஸ்ட் நேம் லென்த் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம் லென்த்ல அகைன் அசைன்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் நேம் லென்த்தை இன்னொரு இடத்துக்கு அசைன்மெண்ட் பண்ணிட்டேன். இப்பயும் அதே தான் வரப்போகுது. 0 11 லென்த் 11. உங்களுக்கு 0ன்னு இருந்தா ஃபெயிலியர், 0ல இருந்து 3 வரைக்கும் இருந்தா ஃபெயிலியர், 4ல இருந்து எத்தனை வந்தாலும் சக்சஸ் தான். ஓகேவா? இப்ப எந்த இடத்துல நம்ம கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா 0 to 3. இப்ப பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு ஃபெயிலியர் தான். இதுவுமே நமக்கு 2 வரைக்குமே நம்ம ஃபெயிலியர் தான். அப்ப நம்ம கண்டிஷனை எங்க இருந்து எழுதணும் அப்படின்னா 0 to 2. ஓகேவா? 0ல இருந்து 2 வரைக்கும் எழுதணும். அப்ப 0ல இருந்து 2னா 3 இருந்தாலும் அதுக்கு மேல இருந்தாலும் சக்சஸ் தான். அப்ப ஃபர்ஸ்ட் நேமோட லென்த்தை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷன் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லணும். கண்டிஷன், உங்களுடைய கண்டிஷன் என்னது?
என்னுடைய ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் 3 இல்லனா அதுக்கு மேல இருக்கணும். ஓகேவா? என்னுடைய ஃபர்ஸ்ட் நேமோட கண்டிஷன் 3 அதுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா சக்சஸ் பா. அப்படி இருந்துச்சுன்னா சக்சஸ். மாலினி, சுரேஷ் புரியுதாடா? புரியுதுண்ணா. ஓகே. எரர். இப்போ இதையும் நான் எடுத்துடுறேன். இந்த கன்சோலையும் எடுத்துட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க கிளிக் பண்றேன். எரர். ஏன் எரர்னு வருதுன்னு நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னா இங்க வேல்யூ ஃபர்ஸ்ட் நேம்ல போய் உட்கார போகுது. ஒண்ணுமே நான் கொடுக்கல. அப்ப இதனுடைய லென்த் 0ன்னு இருக்க போகுது. 0 3 விட சின்னதா பெருசா அப்படின்னா சின்னது. அப்ப சக்சஸ்ல வராது, ஃபெயிலியர்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா எரர் வருது. விஇ அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப கொடுக்குறேன். இப்பயும் அதே தான் வருது. என்னடா காரணம்னு போய் பார்த்தா இங்க இருக்கிற வேல்யூ இங்க போய் உட்காரும். விஇ விஇ இதனுடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். 2 3 விட சின்னதா பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னது. ஸோ கண்டிப்பா இங்க வந்துடும். இப்போ 3ஆவதா வேல் அப்படின்னு கொடுக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ன்னு வருது. ஏன் சக்சஸ்ன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா அகைன் இந்த வேல் அப்படின்ற வேல்யூ இங்க போய் உட்காருது. இந்த இடத்துல வேலோட லென்த் 3ன்னு இருக்கு. 3 விட பெருசா சின்னதா இது ஈக்குவல் டு தான். ஓகே, நம்ம இங்க இது ஈக்குவல் டு சிம்பிள் போடல அப்படின்னா ஃபெயில் ஆயிடும். இது போட்டதால அதை விட பெருசாவோ இல்ல அதுக்கு ஈக்குவல்ட்டா இருந்தா எனக்கு சக்சஸ் காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஈக்குவல்ட்டா தான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா சக்சஸ்ன்னு வருது. ஓகேவா? இப்ப நம்ம இந்த விஷயத்த இந்த கன்சோல்ல காமிச்சத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் எரர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நேம் எரர் நான் இத இங்க ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் இப்படி பெப்பர் பேன் காமிச்சிட்டு எனக்கு இது எப்ப வேணும் அப்படின்னா எரரா இருக்கும் போது வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். என்னால கண்டிஷன் எழுத முடியும். இந்த நேம் எரரை வச்சு என்னால கண்டிஷன் எழுத முடியும். எரர் அப்ப எனக்கு இதை காட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம் எரருடைய ஸ்டைல ஐம் கோயிங் டு சேஞ்ச். டிஸ்ப்ளே இன்லைன் நன்னு போட்டிருக்கிறத இன்லைனு பிளஸ் கலரு ரெட்டு அப்படின்னு கொடுக்குறேன். இங்க நன்னு இருக்கா? இப்ப இன்லைன்னா அதே ஒரே லைன்லயே வரட்டும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 3 கேரக்டர் அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா? ஹலோ, இந்த இடத்துல இது இப்படி வந்தாச்சு. இப்ப நான் வேல்யூ கொடுத்துட்டு இங்க கொடுக்குறேன். எனக்கு அப்ப என்ன ஆகணும் அப்படின்னா அது மறந்துடும். இல்லையே அப்படின்னா வந்துச்சா? இப்ப கரெக்டான வேல்யூக்கு போயிடணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நேற்று பண்ண அதே விஷயம் தான். சக்சஸ் அப்ப எனக்கு நீ காட்டாத அப்படின்னு சொல்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணு இந்த கோடு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க காட்டுது, வருது வருது. ஓகேவா? சே எஸ் ஆர் எஸ். ஓகேண்ணா. ஓகேண்ணா. நீங்க கோடிங் எழுதும்போது ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப போயிட்டு இது பண்ணிக்கிட்டு எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எழுதுற விஷயத்த ஓகேங்களா 1 by 1 இது இப்படிதான் இது அப்படிதான் அப்படின்ற மாதிரி 1 by 1 பார்த்தாலே உங்களுக்கு அது நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கும். புரியுதா? ஓகேண்ணா. இப்ப நான் எழுதின கண்டிஷனை இப்ப நம்ம எழுதுறோம்ல, இந்த கண்டிஷன் நான் எங்க எழுதியிருக்கேன் அப்படின்னா இதே விஷயத்த எந்த இடத்துல எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூட்டா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒண்ணு எழுதுறேன். ஓகேவா? அது உள்ளார நம்ம எழுதி இது பண்றோம். இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக எழுதுறேன்.
ஓகே ஓகே ஐயோ நீங்க ரெக்கார்டிங்கே